தமிழ்நாட்டில் அசைவ பிரியர்களை அதிர்ச்சியடையச் செய்யும் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வரும் ஜூலை 31 முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் பிராய்லர் கோழி விற்பனையை காலவரையற்ற முறையில் நிறுத்தப் போவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான உணவகங்களும் லட்சக்கணக்கான பொதுமக்களும் நேரடியாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மாநிலம் முழுவதிலுமிருந்து கலந்து கொண்ட வணிகர்கள் கறிக்கோழி விற்பனைக்கு முன் கடைபிடிக்க வேண்டிய தீவன கட்டுப்பாட்டு நடைமுறைகள் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். வணிகர்களின் முக்கிய கோரிக்கையின்படி விற்பனைக்கு அனுப்பப்படும் கறிக்கோழிகளுக்கு குறைந்தது 15 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்ற நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விதிமுறை பல இடங்களில் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக கோழிகளின் உடலில் செரிமானமாகாத தீவனமும் தண்ணீரும் தங்கி இயல்பை விட அதிக எடையுடன் விற்பனை செய்யப்படுவதாக வணிகர்கள் கூறுகின்றனர். இதனால் ஒவ்வொரு கோழிக்கும் தேவையற்ற கூடுதல் தொகையை வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 60,000 பிராய்லர் கோழி விற்பனை கடைகள் காலவரையற்ற கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அமலுக்கு வந்தால் சிக்கன் விற்பனையை நம்பி இயங்கும் உணவகங்கள், ஹோட்டல்கள், கேட்டரிங் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். தமிழ்நாட்டில் சிக்கன் பிரியர்கள் அதிகம். குறிப்பாக உணவகங்களில் தினமும் சிக்கன் பிரியாணி, கிரில்டு சிக்கன், சிக்கன் லாலிபாப், சில்லி சிக்கன் என பல வகைகளில் கோழி இறைச்சி உணவு பரிமாறப்படுகிறது. எனவே தட்டுப்பாடு ஏற்பட்டால் பொதுமக்கள் நாட்டுக்கோழி உள்ளிட்ட மாற்று இறைச்சி வகைகளை நாட வேண்டிய சூழலும் உருவாகலாம். குறிப்பாக குறைந்த விலையில் கிடைக்கும் பிராய்லர் கோழியை நம்பி இருக்கும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு இது கூடுதல் சுமையாக அமையக்கூடும். இந்நிலையில் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இடையிலான பிரச்சனையில் அரசு விரைந்து தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுமா அல்லது ஜூலை 31 முதல் சிக்கன் சந்தை உண்மையிலேயே முடங்குமா என்ற கேள்வி தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.